இதுக்கப்புறம் விஜய் சார் படமே வராது நினைக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு வலிக்குது? வலிக்குதுன்னா என்ன சொல்றது, ஒரு அம்மா அப்பா இறந்தா எப்படி ஒரு ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அவர் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு பாசம் வைக்கிறதுனா நம்ம தளபதிக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. என் குழந்தையோட, நான் பெத்த பிள்ளையோட எங்க அண்ணன் மேல அதிகமான பாசம். நான் இப்ப நாங்களாம் பாக்கணும் விஜய் அண்ணனை என்னைக்கு பார்த்ததே கிடையாது. இப்போ மாசத்துக்கு ஒரு வாட்டி நாங்க பாக்குறோம்ல, அப்பனா எவ்வளவு பெரிய விஷயம். அப்பனா மக்களுக்கு நல்லது செய்ய இந்த மாதிரி ஒரு தலைவர் கண்டிப்பா தேவை. அதுக்கு வந்து எங்க அண்ணன் வந்திருக்கிறாரு. ஏன் சினிமா விட்டு போகணும், சினிமாவில் இருந்துக்கலாம் தோணுது அவருக்கு? உங்களுக்கு இந்த அரசியல் நல்லதுன்னு தோணுது உங்களுக்கு? மற்றவங்கள மாரி அவர் சுயநலமா அவளுக்கு வாழ தெரியலையே. நிறைய பேர் எவ்வளோ பெரிய ஆளுங்களாம் எல்லாமே சொன்னாங்க, நாங்கள் அரசியலுக்கு வரோம், சிஸ்டத்தை மாற்றுறோம், அதை பண்ணுறோம், டார்ச் லைட்டை உடைச்சோம், அதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் அவங்கள சினிமாவை விட்டு போனாங்களா? பணத்துக்கு பணமும் வேணும், வருமானமும் வேணும், எல்லாம் வேணும். ஆனால் இந்த மனுஷன் அப்படி இல்லையே. நான் சாப்பிட்ட சாப்பாடு யார் கையிலேருந்து வந்தது? என் தமிழக மக்கள் போட்டது. அது ஒன்று நினைச்சாரு, என் தமிழக மக்களுக்கு நான் நல்லது பண்ணணும், அது முழுசாக கான்ஃபிடென்ட்டாக இறங்கணும்னா முழுசாக நான் வேலை பார்த்து இறங்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய அவர் ரசித்து அவர் லவபலான ஒரு விஷயத்தை விட்டுட்டு அவர் வராரு. அப்படி நம்ம ஜெயிக்கணுன்றதுக்கு வராரு, மக்களுக்கு நல்லது பண்ணணும். அதுக்காக ஒரு சுயநலம் இல்லாத ஒரு மனுஷன் அவர். அவரை வந்து எப்பயாவது பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் இயங்கிட்டு இருக்காங்க. எப்போ படம் நடிக்கும் போது. இப்போ அவர் வந்து படத்துல இருந்து வெளியே எங்களுக்காக தான் வராரு. இப்போ நமக்கு எப்போ தோந்தோ பார்க்கலாம், சரிங்களா? மீட்டிங் இருக்கும், மாநாடு இருக்கும், எப்போ தோந்தோ ஸ்ட்ரெயிட்டாகவே பார்க்கலாம். அதில் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு. என்ன அரசியலுக்குள்ள வரீங்க, உசுரை தவிர எதுவும் இல்லை. அதுக்கும் மேலே நீங்கள் உங்களை வந்து 2026 எங்களுடைய சுயநலம் நாங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காகவாவது நான் உங்களை முதலமைச்சராக நாங்கள் கண்டிப்பாக உட்கார வைப்போம். அவரு தான் ஓட்டு. ஆமா, முடிவு எடுத்துட்டேன். அவருக்கு தான் ஓட்டே. உங்களுக்கு ஏன் விஜய் மேல சப்போர்ட்? உங்களுக்கு விஜய் நல்லதை செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை. ஓகே, அந்த நம்பிக்கை அவர் கெடுத்துட்டாருன்னா அடுத்தது வரமாட்டாரு. நம்புறீங்களா? நம்பிட்டேன், நம்ம ரொம்ப நம்புறோம். எங்க வீட்டுல வந்து 6 ஓட்டுக்குது, 6 ஓட்டு அவருதான். அப்புறம் எங்க கூட வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க, ஒரு 22 பேரு. ஒரு 22 ஓட்டு இருக்குது உள்ள. எங்க கூட ஹவுஸ் கீப்பிங் ஃபுல்லா விஜய் தான். நல்லபடியா இருப்பா, நல்லபடியா ஆச்சு ஆளு, நல்லா இரு, நல்லதை செய், நல்லதை செய்யணும். என் பிள்ளையோட எதிர்காலம் வந்து நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா விஜய் அண்ணன் ஆட்சிக்கு வரப்போகுது. அப்ப எங்களோட லைஃப் முடிஞ்சு போச்சுன்னா என் பிள்ளையோட லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது.